வந்து மீன் குழம்பு ரெசிபி தான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு வெந்தயம், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், சீக்கிரம் வதங்குங்கிறதுக்காக. பக்கத்துலேயே வந்து மீன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் வறுக்கிறதுக்கு. அதுக்கும் மீன் சும்மா நார்மல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மசாலா தடவிட்டு விட்டாச்சு. இங்கே வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி 3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க மீனெல்லாம், அலசி வச்சுருக்க மீன்லாம் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். சைடில் மீன் வறுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சிருச்சு. மீன் அதில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சிம்மில் ஒரு 3/4 மணி நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிட வேண்டியதான். மீன் வந்து போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3/4 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா அதெல்லாம் சார்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் தேங்காய்லாம் அரைக்காமல் சேர்த்துருக்கேன். இந்த மீன் குழம்பு ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மதியானம் லன்ச் வந்து சாதம், மீன் குழம்பு, அப்புறம் மீன் வறுவல். இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.